Hi friends, IPL 2025 match number 2 SRH vs RR. SRH க்கு ஒரு ஹோம் மேட்ச் இது. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 23rd March 3:30 இருக்குது. ஸோ சண்டே டபுள் ஹெட்டரு எல் கிளாசிக்கோக்கான வீடியோவும் வரும். சிஎஸ்கே vs எம்ஐ ஃபஸ்ட் இந்த மேட்ச்க்கானதை பார்த்துடலாம். ஸோ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம கிராண்ட் லெக்ஸ்க்கு எப்படி போகலான்ற ஐடியாஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ உங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், இது ஒரு இன்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ கமெண்ட் பார்த்தேன். இப்போ நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அந்த மேட்சோட ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் சில கமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதில் நல்ல ஐடியா கொடுத்துருந்தாங்க. அந்த ஐடியாலாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களோட ஐடியாஸை. ஸோ அடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி இந்த ஃபார்ம்லாம் இந்த ஐடியா நம்ம எந்த ஐடியாவில் போயிட்டுருக்கோன்னு தெரிஞ்சவங்க வந்து இந்த பேஸை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஸ்பேஸுக்கு போயிருங்க. வீடியோவில் நான் புதுசாக வரவங்களுக்காக அதை சொல்லணும். ஸோ அதை சொல்லிவிட்டு நான் அந்த ஸ்டார்ட் ஸ்பேஸுக்கு வந்துடுவேன். ஸோ ஃபார்முலா ஃபார் கிராண்ட் லெக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆர் பாசிபிலிட்டி, இந்த ஐடியாவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் 22 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வர 11 பிளேயரையும் ஃபஸ்ட் செகண்ட் பிளேஸில் இருக்க பிளேயர்ஸை கேப்டன் வைஸியாக போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண முடியும். ஸோ அப்போது ஒரு மெகா கிராண்ட் லீக்கில் வந்து 2 லட்சம் பேர் இல்லை 3 கோடி பேர் சேர்ந்துருந்தாலுமே ஒரே ஒரு டீம் இல்லை 2 டீம் தான் மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்கோம். ஏன்னா 2 பேர் தான் சேமாக யோசிச்சிருப்பாங்க. பாசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் சேமாக யோசிச்சிருப்பாங்க. ஆனால் கபடியில் அப்படி கிடையாது. ஸோ 7 பிளேயர்ஸ் இருக்கனால ஃபஸ்ட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மினிஜிஎல்லேயும் அதிலே வந்து நிறையா பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவாங்க. ஒரு 200 பேர்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கம்மியாக வந்துடும் அமௌண்ட்டு எல்லாமே வந்து. அது எதுனாலனா பாசிபிலிட்டி அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சேமாக போடுறதுக்கு. ஆனால் கிரிக்கெட் அப்படி கிடையாது. ஸோ அந்த பாசிபிலிட்டியை வந்து நம்ம கம்மி பண்ணி நம்மளும் வந்து எப்படி அந்த பாசிபிலிட்டியை வச்சு நம்ம கிராண்ட் லீக் போகிறதுன்றதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸு. ஒரு மேட்ச்சுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், ரீசன்ட் ஃபார்ம், பிச் ரிப்போர்ட், இதெல்லாம் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்ஸு. ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 60 to 70% ஸ்டாட்ஸு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். மிச்சம் 30% தான் அன்னைக்கான டே எப்படி இருக்குன்றதை பொறுத்து மேட்ச் போகும். கொஞ்சம் லக்கும் தேவை. அது வந்து அந்த 30%ல் வந்துடும். பட் இருந்தாலும் நம்மளோட எல்லாத்தோட ஐடியாஸையும் எடுத்து நம்ம அந்த லக்கை வந்து நம்மளோட ஐடியாஸை வச்சு ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். நல்லா பேட்டிங் விக்கெட்டு. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிச்சில் வந்து ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகலை, இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பேசர்ஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தான் ஸ்டாட்ஸும் இருக்குது. பேட்டிங் செகண்ட் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன் ஸ்கோரிங்கான கிரவுண்டு. ஸோ பேட்டிங் ஃபேவராகவே போகலாம். நம்ம வந்து ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 163. இந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். இந்த ஃபேண்டசி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஆப்பை எந்தெந்த மோடுக்கு யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் சிங்கிள் இமேஜில். ஸோ குபேரா ஃபேண்டசி வந்து பார்த்தீங்கன்னா டியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் பிளேயர் ஃபேண்டசி 5 பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் சிங்கிள் பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். ஒரு சூப்பர் சாய்ஸு. குபேரா ஃபேண்டசி தான் டியோவை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விஷன் லெவன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. ஐபிஎலுக்கு எல்லா மேட்சுமே கம்பல்சரி 1 lakh rupees ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டும் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து ஒரு ஸ்கேமு. ஸோ அது வந்து அதில் போய் மெனக்கட்டு நான் அதுக்காக ப்ளே பண்ணாதீங்க. டேலண்ட்டை வச்சு ப்ளே பண்ணலாம் நம்ம. ஸோ பாயிண்ட் சிஸ்டம் லீடர் போர்டு ப்ளே பண்ணுங்கள். 100 பிளேஸ்க்குள்ளே வந்தாலே உங்களுக்கு 20k rupees வரைக்கும் தராங்க. 1.2 crores வேல்யூ இந்த லீடர் போர்டு. அதுக்கப்புறம் ரியல் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எஸ்ஆர்னோ இருக்குது. ஸோ எஸ்ஆர்னோனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தா ஆர்சிபி யார் வின் பண்ணுவான்றது தான் கொஸ்டின். ஸோ எஸ்ஆர்னோ நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இது போக விராட் கோலி 50 அடிப்பாரா, அஸ்ட்ரிட் ட்ரானா எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின், தெரிஞ்ச கொஸ்டினை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸுக்கான லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா ஆப்ஸுக்குமே 2K டெக் தான் ரெஃபர் கோடு. ஸோ அதை பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போனஸ் தருவாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ் ரெட்டி, கேர்ள்சன், அபினவ் மனோகர், பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, ராகுல் சகர், ஜாம்பா, ஹர்ஷல் பட்டேல். ஸோ இதுதான் வந்து அவங்க ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஆர்ஆர் கூட செம்ம இதாக வச்சுருக்காரு. ஒரு 12 மேட்சஸில் வந்து 24 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஒரு நல்ல இது இருக்குது. இந்த பிச்சுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறனால ஹர்ஷல் பட்டேல் ஒரு நல்ல பிக்காக இருப்பார் இந்த மேட்ச்சுக்கு. ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால்,
ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஹெட்மேயர், ட்ரூ ஜுரைல், வனுடு அசரங்கா, ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட பவுலிங் அட்டாக்கை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது அடுத்த முக்கியமான ஸ்டாட்ஸுக்கு போயிடலாம். இது வந்து சும்மா ஒரு ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேஸ் கிடையாது. நான் வந்து எல்லாத்தோட ஸ்டாட்ஸையும் எடுத்து வச்சு பார்த்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பிளேயிங் 11 மாதிரியவும். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்க 6 பேர் வந்து சஞ்சு சாம்சன், கர்ல்சன், நிதிஷ் ரெட்டி, டிராவிஸ் ஹெட்டு, ஜெய்ஸ்வால், ஹர்ஷல் பட்டேல். இவங்களுக்குலாம் வந்து இந்த மேட்ச்சில் இருக்க 22 பிளேயர்ஸில் இவங்களுக்கு தான் ஸ்டாட்ஸ் ரொம்பவுமே ஹையாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த இமேஜில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்கவங்கலாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஹை ஸ்டாட்ஸில் இருந்து லோ ஸ்டாட்ஸ் வரைக்கும் வரும். இதுக்கப்புறம் இருக்க பிளேயர்ஸ் யாருக்குமே வந்து ஸ்டாட்ஸுன்றது கிடையாது, நோட் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்களெல்லாம் நம்ம எப்படி பிக் பண்ணுறதுன்னு நம்ம கமெண்ட்ஸில் நம்ம யூசர்ஸ் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ வந்து நம்ம டாப் 6 ஹை ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து சஞ்சு சாம்சன் தான் ஃபஸ்ட் இருக்கார். ஏன்னா வென்யூலேயும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி சூப்பரான ஸ்டாட்ஸ் இருக்குது சஞ்சு சாம்சனுக்கு. கர்ல்சனும் சரி செம்மையாக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இவங்க 6 பேருக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. இதில் ஒன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு வென்யூவில் ஸ்டாட்ஸ் இது வரைக்கும் போடலை. பட் ஆனால் டாப் 6ல் வச்சுருக்கேன். ஏன்னா மற்றவங்க ஸ்டாட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஹர்ஷல் பட்டேலோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸே செம்மையாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இந்த பிச்சும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவர் வந்து டெத் பவுலிங்கும் வந்து போடுவார். டெத் ஓவரில் போடுறப்ப விக்கெட்ஸ் வந்து 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஹெட் டு ஹெட்டில் ஆர்ஆர் கூட ஆல்ரெடி ஒரு 12 மேட்சஸில் 24 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல பிக்காக இருக்கும். அதனால தான் நான் டாப் 6ல் வச்சுருக்கேன். ஸோ நிதிஷ் ரெட்டியும் அதே மாதிரி தான் ஹெட் டு ஹெட் வென்யூவில் பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் ஆவரேஜ் கம்மி தான், பட் பேட்டிங் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. பவுலிங்கில் சில விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ டிராவிஸ் ஹெட்டு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஹர்ஷல் பட்டேல் இந்த 6 பேரை டாப் 6ஆக ஏன் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ நம்ம கிராண்ட் லீக் போகிறப்போ நீங்கள் 1 or 2 டீம் 3 டீம் போடுறப்பையும் நான் வந்து இந்த 6 பிளேயர்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இவங்கள்லேருந்து எந்த மாற்றமும் பண்ண போகிறதில்ல எந்த டீம்லேயுமே. இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 6 பிளேயர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம 11 பிளேயர் எடுக்கணும். ட்ரீம் டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய 11 பிளேயர் எடுக்கிறப்போ நம்ம டாப் ஸ்டாட்ஸில் இருக்கவங்க எல்லாமே ட்ரீம் டீமில் வந்துடுவாங்க. அப்படின்றப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது வெறும் 5 பிளேயர்ஸ் மட்டும்தான். நம்ம 6 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் இருக்கவங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா 5 பிளேயர்ஸ் தான் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ நம்ம பாசிபிலிட்டியை கம்மி பண்ணிட்டோம். நம்ம வந்து பாசிபிலிட்டி இதிலே வந்து ஒரு 6 பிளேயர்ஸ்க்கானதை கம்மி பண்ணிட்டோம். இன்னும் 5 பிளேயர்ஸ் தான் எடுக்கணும். அதுக்கும் நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை தான் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் இல்லை என்னோடய ஐடியா யூசர்ஸோட ஐடியா வச்சு நம்ம பிக் பண்ண போகிறோம். சில பேர் வந்து நல்ல ஐடியா கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நம்ம 6 பிளேயர்ஸை டாப் 6 பிளேயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம இன்னும் எடுக்க வேண்டியது 5 பிளேயர்ஸு. ஸோ அதுக்கானதை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் அந்த 5 பிளேயரை எப்படி பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, முகமது ஷமிக்கு வந்து ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஆனால் வென்யூவில் கிடையாது. பட் பிச் ரிப்போர்ட்டில் இவருக்குமே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ முகமது ஷமியை நீங்கள் 7th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். பேட் கமிங்ஸை நீங்கள் 7th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். 8th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். அதே போல் அபிஷேக் சர்மா இருக்க ஃபார்முக்கு 90% ஹை பர்சன்டேஜ் பிக்காக இருக்கார். அவரை யாருமே ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் எப்படினாலும் பவுலிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓப்பனிங் வருவார். ப்ளஸ் ஒரு 25+ தான் ஸ்டாட்ஸ் இருக்குது ஆவரேஜ். ஸோ அவரையும் வந்து மஸ்ட்டு பிக் பண்ணால் இதுலேயும் நமக்கு 7 பிளேயர்ஸ் வந்தாச்சு. ஸோ இவங்க 2 பேர்த்துலேருந்து ஒரு 8th பிளேயரை பிக் பண்ணிட்டோன்னா ஹெட்மேயர் வந்து 30+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரெண்டுலேயுமே ஹெட் டு ஹெட் வென்யூலையும் வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து நம்ம 9th பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸில் தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ் கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கமெண்ட்ஸில் ஐடியா சொன்ன யூசர்ஸோட ஐடியாஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, போன மேட்ச் அதாவது ஆர்சிபி விசஸ் கேகேஆர் மேட்ச்சில் லைம் லிவிங்ஸ்டனை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து கேகேஆரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கரெக்டான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா லைம் லிவிங்ஸ்டன் ஆல்ரவுண்டர் கூட பேட்டிங் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சுட்டு ஆஃப் ஸ்பின் போட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸை விக்கெட் எடுத்தால் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அவரை வந்து 7th பிளேயராக கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருந்தார். அது சூப்பரான ஐடியா. அப்புறம் இன்னொரு யூசர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா,
ஒரு மினிமம் 3 to 4 பிளேயர்ஸ் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுவுமே ஒரு குட் ஐடியா தான். இப்போ நான் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயரை தான் வந்து ஸ்டாட்ஸ் பார்த்து, ஏன்னா டாப் ஸ்டாட்ஸில் நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயரும் வரலாம், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸும் வரலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜ் இருக்கிறது ஹர்ஷல் பட்டேல். பட் நான் ஒரு டாப் 6 வச்சுருக்கேன். ஸோ இவரே வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தீப் சர்மா, இஷான் கிஷான் இவங்களாம் வந்து கொஞ்சம் லோ பர்சன்டேஜ். நிதிஷ் ராணாலாம் யாருமே பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிதிஷ் ராணாவை கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்போ நம்ம நெக்ஸ்ட் டீம் அந்த ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். இப்போது அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேகேஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்டர்ஸு 3 பேரும், ஃபஸ்ட்டு 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸு. அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆரில் பவுலிங்க்கு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பவுலர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ரியான் பராக் பார்ட் டைம் பவுலராக இருந்தாலும் அவரை யூஸ் பண்ணலாம். நிதிஷ் ராணா ஒரு ஆஃப் பிரேக்கர், அவரை யூஸ் பண்ணலாம். தீக்ஷ்னா ஒரு நல்ல ஒரு ஆஃப் பிரேக்கரு. பட் தீக்ஷ்னாவை ஏன் வந்து எடுக்கலை, ஸ்டாட்ஸ் எதுவுமே கிடையாது. அது போக இந்த பிச்சில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டே விழுகாது. என்ன தான் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்பின் வந்து ஒரு பேட்டலாக இருந்தாலும் அந்த பிச்சை வந்து ஒத்துழைக்கணும், அப்போனா தான் விக்கெட்ஸ் விழுகும். ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணலை. ஏன்னா ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட் ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் தேர்ட் கமாண்டு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எடுக்க வேணான்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஒரு யூசர் சொன்னார். ஸோ அதுவுமே ஒரு குட்டான ஐடியா தான். ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் அசரங்காவெல்லாம் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக்காக தான் இருந்திருப்பார் அசரங்கா. பட் அவரை நான் கன்சிடர் பண்ணலை. ஸ்டாட்ஸ்லேயும் லோவாக தான் இருக்கார் கீழே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் அவர் இல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஸ்டாட்ஸு கிடையாது, அதனால் நான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரை எடுக்க வேணாம் இந்த மேட்ச்சில் அப்படின்றப்போ நமக்கு இவர் சொன்ன மாதிரி இதை வச்சு நம்ம பாசிபிலிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அப்போது தீக்ஷனா, அசரங்கா வந்து ரிஸ்க்கு தான் எடுக்காமல் இருக்கிறது. பட் ஒரு ஸ்டாட்ஸ் அதை வச்சு தான் நம்ம போகிறோம். அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா தீக்ஷனா, அசரங்கா இவங்கெல்லாம் ட்ராப் பண்ணிக்கலாம். சந்தீப் சர்மாவுக்குமே ஃபாஸ்ட் பவுலராக இருந்தாலும் ஸ்டாட்ஸ் சுத்தமாக இல்லை. ஸோ அதையும் பார்த்துக்கணும். இவர் வந்து மேட்ச் ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ அது கம்மி தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபினவ் மனோகர் இவங்களெல்லாம் சில பேர், ஜாம்பா இவர் ஸ்பின்னரு, ராகுல் சேகர் லெக் ஸ்பின்னு, இவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டே வந்தோன்னா நமக்கு பாசிபிலிட்டி இன்னும் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டீம் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ டீம்ஸ் பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம டாப் 6 ஹை ஸ்டாட்ஸ் பிளேயர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா டீம்லேயுமே வந்து மிச்சம் இருக்க 5 பிளேயர்ஸ் தான் நான் மாற்றி பிக் பண்ணியிருக்கேன். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த டாப் 6 ஹை பிளேயர்ஸ்லேயே நீங்கள் ஸ்மால் லெக்ஸுக்கு கேப்டன் வைஸி ட்ரை பண்ணிக்கலாம், கிராண்ட் லெக்ஸுக்கு கேப்டன் வைஸி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் ஸ்டாட்ஸ் இருக்கப்போ நீங்கள் என்ன ஆப்போனண்ட்டு ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் இருக்கப்போ அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அவங்க நல்லா ஹிட் பண்ணி கேப்டன் வைஸாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் பற்றி தான் போகிறோம். இந்த டீம்ஸ் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், கர்ல்சன், ஜெய்ஸ்வால், டிராவிஸ் ஹெட்மேயர், அபிஷேக் சர்மா, ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி, கமின்ஸ், ஷமி, ஹர்ஷல் பட்டேல். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபஸ்ட் இருக்குது. சஞ்சு சாம்சன் கேப்டன், கர்ல்சன் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீமில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், கர்ல்சன், இஷான் கிஷான், ஜெய்ஸ்வால், டிராவிஸ் ஹெட், ரியான் பராக், நிதிஷ்குமார் ரெட்டி, நிதிஷ் ராணா, முகமது ஷமி, ஆர்ச்சர், ஹர்ஷல் பட்டேல். கேப்டன் ஜெய்ஸ்வால், வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட். 2 ஓப்பனிங் லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் நான் கேப்டன் வைஸியாக கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ஹிட்டிங் விக்கெட்னால ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜெய்ஸ்வாலும் IPL 100 அடிச்சிருக்காரு. டிராவிஸ் ஹெட்டும் போன இயர் பார்த்துருப்பீங்க, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், கர்ல்சன், ஜெய்ஸ்வால், ஹெட்டு, அபிஷேக் சர்மா, அசரங்கா, நிதிஷ்குமார் ரெட்டி, கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. நீங்கள் ஒரு யூசர் சொன்ன மாதிரி ஒரு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த 5 ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 பிளேயர்ஸ்க்கு ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து லோ பர்சன்டேஜ். அதேமாதிரி அசரங்காவும் அப்படி தான் பிக் பண்ணியிருக்கேன். ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத் ஓவர்ஸ் போடுறப்போ 1 or 2 இல்லை 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வைசி மொத்தத்துக்கே விக்கெட் 2-3 விக்கெட்ஸ் போனாலும் அவர் அந்த விக்கெட் எடுக்கிற சான்சஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கேன். இனிஷியலில் இவங்க எல்லாம் அவுட் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு சூப்பர் நாக் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டன்
நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், கார்ல்சன், ஜெய்ஸ்வால், டிராவிஸ் ஹெட், ஹெட்மேயர், மனோகர், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமிங்ஸ், முகமது ஷமி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷல் பட்டேல். இதில் கேப்டன் ஹெட்மேயர். ஏன்னா இவர் வந்து ஹெட் டு ஹெட்லேயும் சரி வென்யூ ஸ்டாட்லேயும் சரி 30+ ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹிட் பண்ணிவிட்டு அவுட் ஆகிட்டாங்க, ரியான் பராக்லாம் ஃப்ளாப் ஆனார் அப்படின்னா ஹெட்மேயர் வந்து நல்லா கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஹை. ஸோ அதனால அவரை வந்து 30+னாலே இப்போ நம்ம ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் சிஸ்டம்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வருது. ஸோ ஹெட்மேயர் கொஞ்சம் வேகமாக வந்துட்டார் பேட்டிங்க்கு அப்படின்னா 50+ அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கனால அவரை கேப்டனாக நான் கொடுத்துருக்கேன். வைஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன். எப்பயும் போல் ஒரு முழுக்க ஒரு ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர் இந்த மேட்ச்சுக்கு சஞ்சு சாம்சன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சாச்சு. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். அதே ஒரு நல்ல ஐடியாஸ் எல்லாம் பிக் பண்ணி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியே இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போகலாம். இன்னும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகலை, நம்மளோட ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தெரியல. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றியும் பேசலாம், ரிசல்ட்ஸை பற்றியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், கரெக்டான சேனலில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.